ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் ரிட்டர்ன் கிஃப்ட் பேஸ்கெட் ஒன்று பேசிக் நாட்டில் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் சின்ன சின்ன டெக்கரேஷன் ஒர்க்கோடு நான் ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்கவே க்யூட்டாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் எல்லாம் வரப்போகிற ஃபெஸ்டிவல்ஸ்க்கு நம்ம கிஃப்டாக கொடுக்கறக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஹாஃப் ரோல்குள்ளாரே நம்ம இந்த மாதிரி பேஸ்கெட்ஸை ரெடி பண்ணிடலாம். நம்ம ரெகுலராக போடுறத விட இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டெக்கரேஷன் ஒர்க்கோட இந்த மாதிரி பேஸ்கெட் ரெடி பண்ணும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிட்டன் கிஃப்ட் பேஸ்கெட் டுட்டோரியல்லாம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ரிட்டன் கிஃப்ட் பேஸ்கெட் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வாய்ஸ் பார்த்திங்கன்னா 2 கலர் பிளெயின் ஒயர் எடுத்திருக்கேன். அது போக இந்த டிசைனுக்காக ஒயிட் கலர் பிளெயின் ஒயர் எடுத்திருக்கேன். வயலட்டில் 5 ஒயர்ஸ் 3 அடியிலையும், பிங்க்கில் 6 ஒயர்ஸ் 3 அடியிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ண ஒயர்ஸை ஃபஸ்ட்டு பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து இந்த மாதிரி ஒரு அடி ஸ்கேலில் ஒரு அடி அளந்து மெஷர் பண்ணிவிட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 2 கலர் ஒயருமே நம்ம ரன்னிங் ஒயராக யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பிங்க் கலர் ஒயர், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிங்க் கலர் ஒயர் எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு பேசிக் நாட் போட்டுக்கலாம் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி. இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இந்த சைடில் இந்த ஒரு அடி ஒயர் நமக்கு சைடில் வரணும். நாட் போட்டதுக்கப்புறம் ஒரு தடவையும் மறக்காமல் வாய்ஸ் ஈவனாக இருக்கான்னு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ஒயர் ஜாயின் பண்ணுறோம். ஃபஸ்ட் வரிசை நமக்கு எப்போவுமே ஜாயின் பண்ணும்போது லூஸாக தான் இருக்கும். மேலேயும் கீழேயும் அடுத்தடுத்த வரிசைகள் நம்ம மாற்றி மாற்றி போட்டு வரும்போது நல்லா டைட் பண்ணி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், 3 நாட்ஸ் பிங்க் கலரில் போட்டிருக்கோம். அடுத்தது வயலட் கலர் ஒயர் யூஸ் பண்ணி நாட்ஸ் போடணும். இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வயசையும் ஜாயின் பண்ணி நாட்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். நம்ம சேனலில் எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸும் நான் கொடுத்துருக்கேன். என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் எல்லாமே தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், வயலட் கலரில் எல்லா வாய்ஸையும் ஜாயின் பண்ணி நாட்ஸ் போட்டாச்சு. மறுபடியும் ஃபினிஷிங்கில் பிங்க் கலர் 3 நாட்ஸ் போட்டு இந்த ரன்னிங் ஒயரையும் கட் பண்ணியாச்சு. இந்த சைடில் ஒரு அடி விட்டுருக்கோம்ல, அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு வச்சிட்டோம்னா இது ஃபஸ்ட்டு வரிசைன்னு ஒரு அடையாளத்துக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இதுக்கப்புறம் நம்ம மேலேயும் கீழேயும் அப்படியே மாற்றி மாற்றி போட்டு பேஸ் ஃபினிஷ் பண்ணணும். இப்போ நம்ம 2வது வரிசை தொடங்கலாம். நம்ம சைடில் எந்த அளவுக்கு ஒயர் விட்டுருக்கோமோ ரன்னிங் ஒயர், அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி விட்டுட்டு நாட்ஸ் போட ஆரம்பிங்க. இப்போ பாருங்கள், நல்லா டைட்டாக போடுங்க. பேஸ் எப்போவுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லைன்னா இலகுன மாதிரி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே மாதிரியே கண்டினியூ பண்ணிவிட்டு சைடில் அந்த ஒயரை மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. 2 வரிசைகள் நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம கீழே போடுறதா இருந்தால் இந்த மாதிரி திருப்பி வச்சு போடணும். அவ்வளவே தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம பேஸ் போட்டு முடிக்கணும்.
நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல்லாம் நியர்லி 25 வெரைட்டிஸுக்கு மேலே ட்ரே டுட்டோரியல், பூஜா பேஸ்கட், நியூ மாடல் பூஜா பேஸ்கட்டு, குழந்தைய விளையாடுறதுக்காக ரேட்டில் டாய், ஃப்ரூட்ஸு, கீ செயின்ஸு, ஃப்ளவர்ஸு, ஃப்ளவர் வேஸு, அது போக பார்த்திங்கன்னா கிஃப்ட் பேஸ்கட்ஸு, பவுல் பேஸ்கட்டு, இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் நம்ம சேனலில் டுட்டோரியல்ஸ் இருக்குது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் 3 வரிசைகள் போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ பேஸ் போட்டு முடிச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி பேஸ் போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு வரிசையில் ஒரு சைடில் முடிச்சு போட்டு வச்சுருந்தோம்ல, அதை வந்து பிரித்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம சுற்றி வர அப்படியே ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி இந்த பேஸ்கட்டை கண்டினியூஸாக சுற்றி வர போட்டே வந்து வளர்த்தி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். இப்போ பேஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக 9 வரிசைகள் போட்டு நம்ம முடித்தாச்சு. இதுக்கப்புறம் வயலட் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ண போகிறோம். நான் இந்த இடத்துலேருந்து தொடங்குறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த வயலட் கலர் நாட் இருக்கிற இடத்துல உள்ளே பார்த்த மாதிரி ஒரு 4 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒயர் அப்படியே முன் பக்கமாக கொண்டு வந்து நம்ம நாட்ஸ் போட்டு தொடங்க வேண்டியதுதான். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இது பேசிக் நாட்டில் போடுறதுனால நம்ம சீக்கிரமாக போட்டு முடிச்சிடலாம். பிகினர்ஸாக இருந்திங்கன்னா நம்ம சேனலில் பிகினர்ஸுக்காக எல்லா டைப் ஆஃப் நாட்ஸ்லேயும் டுட்டோரியல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மினி பேஸ்கட் டுட்டோரியல் கொடுத்துருக்கேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பேசிக் நாட்டில் ஃபஸ்ட்டு போட்டு பழகுங்க. அடுத்தடுத்து அதிகப்படியான வயசை யூஸ் பண்ணி போடுற பேஸ்கட்ஸ் எல்லாம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வயசு எதுவும் வேஸ்ட் ஆகாது. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு மூலை திருப்பணும். இந்த மூலை திருப்புற இடத்துலலாம் நமக்கு ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி கிடைக்கும். இந்த இடத்துல தெரியுதுங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு கார்னர் வந்து நம்ம திருப்பும் போதும் இதே மாதிரியே சுற்றி வர போட்டு இந்த ஃபஸ்ட்டு வரிசையை முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஏணிப்படி நாட் போடுறோம். சுற்றி வர போட்டு முடித்தாச்சு. இந்த ஃபஸ்ட்டு போட்ட நாட்டை வந்து லூஸ் பண்ணி இந்த ஏணிப்படி நாட் போடும்போது நமக்கு வந்து ஃபினிஷிங் ஈவனாக கிடைக்கிது. அதுக்காக நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு வீடியோலையுமே நான் சொல்லி கொடுத்துட்டு வரேன் பிகினர்ஸுக்காக. ரெகுலராக போடுறவங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் இதை அப்படியே மெல்ல டைட் பண்ணி ரன்னிங் ஒயரை முன் பக்கமாக கொண்டு வந்து மறுபடியும் நம்ம 2வது வரிசை தொடங்க வேண்டியதான். இதே மாதிரியே சுற்றி சுற்றி நம்ம அடுத்தடுத்த வரிசைகளுக்கு ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த பேஸ்கட் வந்து மொத்தமாக 7 வரிசைகள் போட்டு ஒரு வரிசையை ஃபோல்டு பண்ணி உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுருக்கேன். ஃபைனலாக ஒரு வரிசை பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் இன்சர்ட் பண்ணி விட்டாச்சு. ஒரு 3 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒயர்ஸ் எல்லாம் வந்து ஈவனாக வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன். பேஸ்கட் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு. இதுக்கு வந்து இந்த சிங்கிள் கலராக வர இடத்துல அந்த வயலட் கலர் வர இடத்துல
இந்த ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்கேன். இந்த ஃப்ளவர் எப்படி போடணுங்கிற வீடியோவும் நான் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளவர் டிசைன் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அடி ஒயர் இருந்தால் போதும். ஒயிட் கலரில் போடும்போது அது வந்து காமனாக இருக்கும், எல்லா கலர்ஸுக்கும் அட்ராக்டிவாக இருக்கும். அது போக இந்த மாதிரி வந்து இந்த ரிம்மில், அதாவது விளிம்பில் வந்து இந்த பேஸ்கெட்டோட விளிம்பில் வந்து நான் இந்த மாதிரி வந்து நியூ மாடலாக இந்த டிசைன் வந்து பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு 3.25 அடி ஒயர் எடுத்திங்கனாவே கண்டினியூஸாக வந்து நீங்கள் போடுறதுக்கு சரியாக இருக்கும். நான் வந்து இந்த பிட் ஒயர்ஸ் இருந்தது, அதையெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி ஒயர்ஸ் கூட நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எப்போவுமே இந்த துண்டு துண்டாக வேஸ்ட் ஆகிற ஒயர் கூட நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பேஸ்கெட்ஸ்க்கெல்லாம். அதுவும் வந்து ஒரு நியூ மாடல் டிசைனாக கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அடி ஒயர்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது என்கிட்ட. அதில் வந்து நான் இந்த மாதிரி நியூ டிசைன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு உள்ளேருந்து மேலே கொண்டு வரோம், அவ்வளவே தான். ஒரு நாட்ஸோட ஹோல்ஸ் வழியாக விட்டு விட்டு நம்ம எடுக்கணும், அவ்வளவே தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். உங்கள்கிட்டயும் இந்த மாதிரி கூட போட்டது போக ஒரு அடி ஒயர்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா 2 அடி ஒரு அடி அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த மாதிரிலாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம என்ன கலர் பேஸ்கெட் போட்டிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒயர்ஸும் நமக்கு எதுவும் வேஸ்ட் ஆகாது. இதுக்கு முன்னால் வந்து ட்ரே டுட்டோரியலில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே வந்து இந்த பார்டர் டிசைன் ரிம் டிசைனில் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே சுற்றி சுற்றி கொண்டு வர மாதிரி நான் பண்ணியிருப்பேன். அந்த மாடலும் கொடுத்துருக்கேன். இது வந்து உள்ளே விட்டு விட்டு எடுக்கிறது, இந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே விட்டு விட்டு ரிம்மில் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இதே மாதிரியே நம்ம கண்டினியூ பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ நான் போட்டு முடிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து டிசைன் கிடைக்கும். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நியூ மாடலாக. நீங்களும் இந்த மாடல் பிடிச்சிருந்துன்னா உங்களுடைய ஃபேவரட் கலர்ஸில் பாஸ்கெட்ஸ் ரெடி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வரப்போகிற ஃபெஸ்டிவல்ஸுக்கெல்லாம் வந்து ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறக்கு இந்த மாதிரி க்யூட்டான பாஸ்கெட்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு ஹாஃப் ரோல்குள்ளாரையே நம்ம அழகாக ரெடி பண்ணிடலாம். கூட போட்டது போக கொஞ்சம் கொஞ்சம் ஒயர்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து வச்சு நம்ம இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறக்கு பாஸ்கெட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே வேஸ்ட் ஆகாது. நீங்களும் இந்த மாடல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1 டேலேயே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.